உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். கோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோகே செய்யுங்களின் பணிவான நமஸ்காரங்கள். ஆடி மாத ராசி பலன்கள். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடுவோம். பாருங்கள், நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க, நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு, நீங்கள் கன்னி ராசி ஆனாலும் கன்னியா லக்னம் ஆனாலும், ராசிக்கு 9வது வீட்டில் 8ஆம் அதிபதி அமைந்திருக்கிறார். கடுமையான தோஷங்கள் கூட காலத்தால் கரைந்து போகும். கன்னி ராசி நேயர்களே, கடுமையான தோஷங்கள் கூட உங்களை விட்டு விலகும். இத்தனை நாளாக உங்களை எது போட்டு வாட்டி வதச்சி எடுத்திருந்ததோ, இத்தனை நாளாக உங்களை எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு குற்றம் அல்லது எந்த ஒரு வீண் பழி உங்களை போட்டு ஆட்டி படைச்சதோ, அந்த ஆட்டி படைத்த கிரகமே ஆடி போகின்ற வகையில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு நல்ல முன்னேற்றம் மிகுந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகின்றது. கன்னி ராசி நேயர்களே, ஒரே ஒரு கிரக அமைப்புகளை வச்சு நாம் இந்த மாதத்துக்கே உங்களுக்கு பலன் சொல்லிடலாம். ஏற்கனவே கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்றார். அந்த 9இல் இருக்கக்கூடிய குருவால் பலவிதமான நன்மைகளை அடைந்து வரக்கூடிய கன்னி ராசி நேயர்களே, நிறைய கன்னிராசி என்பவர்கள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமி, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறீங்க, நடந்ததையும் சொல்கிறீங்க, எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகுது, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்ச்சி எனக்கு இல்லை, நான் என்ன செய்யணும், அந்த மாதிரி வளர்ச்சி எனக்கு வேணும், நீங்கள் சொல்கிற கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகுது, ஆனால் நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்களே அது மட்டும் எனக்கு நடக்கவே இல்லை, அது மேட்ச் ஆகுது, இது ஏன் மேட்ச் ஆகலை அப்படின்னு நிறைய கன்னிராசி என்பவர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கன்னிராசி என்பதே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை மிக துல்லியமாக நாம் இங்கே பதிவிடுகிறோம். நிறைய பேருக்கு நாம் அதை சொல்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி நேயர்களை, இந்த 9இல் இருக்கக்கூடிய குருவால் அதிக நன்மைகள் அடையக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மேலும் நன்மைகள் காத்திருக்கின்றது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, எனக்கு இன்னும் நல்லதே நடக்கலை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், பல கோடி இழந்துட்டேன், 1 கோடி வரணும், 5 கோடி வரணும், எனக்கு 100 கோடி வரணும், 55 கோடி வரணும், இப்படின்னா நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய தொழிலதிபர்கள், டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். இப்போலாம் ஈரோடு பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு அரசியல் தலைவர்களால் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்படுது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த தொழிலை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட நம்ம கன்னிராசிக்கு பார்க்குறோம். அதெல்லாம் கூட அந்த அரசியல் தலைவரிடத்துலேருந்து அதுக்கு உரிய தேவையான வாராகி பூஜை செய்து அதை அப்படியே அவங்கள திசை திருப்பி விடுறோம். அப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் அந்த அரசியல்வாதியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க நமக்கு மேலே பூஜைகள்லாம் செய்யக்கூடியவங்க, நினச்சா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிட்டு போகக்கூடியவங்க. அப்போ அவங்களிடத்துலேருந்து நம்ம கன்னிராசி என்பவர்களை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா, அப்போ எவ்வளோ நியாயமான பூஜையாக இருக்கணும், தூய்மையான நடைமுறைகள் அதில் இருக்கணும், உண்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் படக்கூடிய கன்னிராசி நேயர்களே, நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் இருந்து படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இதையும் மீறி நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், ட்ரேடிங்கில் போட்டேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன், என்ன மொத்தம் ஏமாற்றிட்டான், மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டான், பிடுங்கிட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே. ஆனால் கவலைப்படாதீர்கள் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே. நிச்சயமாக அதுக்கெல்லாம் ஷண்முகர் ஹோமம், ஒரு நல்ல முருகப்பெருமான் வழிபாடு, அவர் எப்படி இந்த எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ணாரோ அதுபோல் ஷண்முகர் ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, சத்ரு சம்ஹாரம் வரலாம், சத்ருல
சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள், வெளியில் போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எங்கே செய்யணுங்கிறது உங்கள் ஜாதகம் பேசும். நான் இப்போ தான் போய் நான் திருச்செந்தூரில் போய் பண்ணிட்டு வந்தேன், இதெல்லாம் கை கொடுக்காது. வீடு நீங்கள் போய் செஞ்சுட்டு எங்கே வருவீங்க? வீட்டுக்கு தான் வரணும். அந்த வீடு உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கணும். அல்லது உங்கள் திரும்பி கம்பெனிக்கு போவீங்களா, உங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்களா, அந்த இடம் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கணும். அதை எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் பிறந்த கிழமைகளே செய்வது சிறப்பு. இதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும், எந்த மாதிரியான ஹோரையில் செய்யணும், எந்த தசை மாறக்கூடாது. தசை மாறிச்சினாலும் நமக்கு பலன் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது. கன்னி ராசி அன்பர்களே, சண்முகர் ஹோமம் சிறப்பான பரிகாரமாக உங்களுக்கு அமையும். அது ஆலயமா, வீடா அல்லது கம்பெனியா என்பதை உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய கஷ்டங்களும் தீர்மானிக்கும். சரி, அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும், வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கன்னிராசி அன்பர்களே. அதே போல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மொத்தமாக லேண்டை வச்சுருக்கக்கூடியவர்கள், ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, அதே போல் நீதித்துறையை சார்ந்த மெய்யன்பர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ரோட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் கனிம வளங்கள், மினரல்ஸு, குரூப் ஆஃப் கம்பெனிஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரியான எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும், இன்னும் சொன்னால் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும், அதே சமயத்தில் புதிய வீடு வாசல்கள் வாங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, 6ஆம் வீட்டு சனி, 8ஆம் வீட்டு சனி, 8ஆம் இதெல்லாம் வேணாம் நமக்கு. சனீஸ்வரனே அடிபட்டு உட்காந்து கிடக்கு, பாட்டு உட்காந்துட்டு அண்ணன் சனீஸ்வரனே கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் இருப்பார். அவர் உடம்பு சரியாக போச்சுன்னா அது முடியாத போய் கும்பத்திலேயே மூழ்கி போய் உட்காந்துட்டு இருக்கு. அந்த சனீஸ்வரனுக்கு துணைப்பட சுறுசுறுப்பு ஆக்டிவாக செய்யக்கூடிய ராகு அவர் செய்கிறார். அவர் செய்யக்கூடியது எடுத்தோம் தொடுத்தோம் முடிச்சோம் தான் ராகு பண்ணுவான். அதுதான் பெரிய ஆபத்தான விஷயம். அதுக்காக சனீஸ்வரன் தன்னுடைய சாரத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, ராகு சாரத்தை இருந்தாலும் சனி சாரத்தை கொடுத்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் வாசனை இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய சனி அவரை 6ஆம் வீட்டில் இருக்கார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடக்கி வாசிக்கிறார். அது செவ்வாய், வீரியஸ்தான செவ்வாய், அவரே 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். எப்போதுமே காரம் உப்பெல்லாம் அப்படி லேட்டாக தான் போட்டுப்போம். சமமாக சக்கரை மாதிரி ஈக்குவலாக சாப்பிட மாட்டோம். இதான விஷயம். காரத்தையும் உப்பையும் நிறைய வாழையாக போடுவோம். எந்த அளவோ அதானே. அதே மாதிரி செவ்வாய் அட்டமஸ்தான இருக்கிறதுனால கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. கெடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அஷ்டமத்தை கொடுத்துரு செவ்வாய்க்கு. ஏன்னா வீரியஸ்தானாதிபதி அவர் தான். எடுத்தோம் போட்டு சரன்னு எடுத்தோம் நியூட்ரல்லேருந்து தபால் எடுத்து கீரை போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதான் அஷ்டமஸ்தானத்தை கொடுத்துருக்கு. இந்த புதன் தான் தலைவரே எல்லாருக்கும். சோதிமாண்டிய பாருங்க. அந்த புதன் லாபஸ்தானத்தில் கடகத்தில் சுக்கராச்சாரியர் சூரியனோட இந்த மாதம் உட்காந்துருப்பார். ஆடி 16ஆம் தேதி தான் சுக்கரன் கீழே இறங்குவார். சுக்கரனோட சூரியன் ஒரு யோகம், சூரியனோட புதன் ஒரு யோகம், இதெல்லாம் பண்ணுறது இல்லை. அதில் வேற இந்த மாதம் சூரியனும் அந்த 1ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி உத்தரத்துக்கு சந்திரன் சூரியன் அங்கே வீட்டில் இருப்பான். உத்தரத்தில் 1ஆம் தேதி உத்தரத்தில் வந்தாலே சந்திரன் சிம்மத்துக்கு வந்தானோ, சிம்மத்துக்கு உரிய சூரியனும் கடத்து சந்திரனும் வீடை மாற்றிக்கிறது. இப்படிலாம் இல்லைங்களா? ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதோ ஐடியா பண்ணியிருக்கார். இந்த கன்னிக்கு மாத்திரம் எப்போதுமே ஐடியா பண்ணி எப்போதுமே தன் அரப்பணில் வச்சுப்பார். எல்லாத்தையும் கண்ட்ரோல்லே வச்சுருப்பார். ஆனால் யோகத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. எங்கே வேணால் எந்த துறையில் எப்படி வேணால் மாறக்கூட சம்பந்தமே இல்லை துறையில் மாறி வேலைக்கு போவாங்க. இப்போது எதுவுமே சம்பந்தமே இருக்காது. ஆனால் நிறைய படிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுலேருந்து இன்னொரு இதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுவாங்க. அதில் ஒரு விஷயத்தில் கம்ப்யூட்டரில் பெரிய ஆளாக இருப்பாங்க. டிசைனிங் டெக்னாலஜி சம்மந்தம் இல்லை, அங்கே வருவாங்க.
அதை முடிச்சுட்டு நேராக விட்டுட்டு நேராக ஃபைனான்ஸில் வந்துடுவாங்க. இப்படி இதுதானே ஒன்று மேனேஜ்மெண்ட்டில் வருவாங்க, அதில் மார்க்கெட்டிங்கில் போடுவாங்க. இப்படி என்ன பண்ணுவாங்க, எந்த ஒர்க்கு தொழிலும் அவங்களால பண்ண முடியாது. ஆற்றல் இந்த மாதத்தில் இருக்குது. தனக்கு சௌரியங்களை மட்டும் இல்லை, எப்போதுமே சௌரியத்தை உண்டாக்கிட்டே தான் இருப்பாங்க. அவளுக்கு மட்டும் கண்ணிங் பத்திரம். அப்படியே பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாயாக போகிற மாதிரி ஒரு 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 ஹைலைட் பண்ணி விட்டு போயிடுவார். ஏன்னா அதுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது இங்கே பாருங்கள், லாபத்தில் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும். சுக்கராச்சாரிய தனாதிபதி மட்டும் இல்லை, அவர் தான் பாக்யாதிபதி கன்னிக்கு. அவர் லாபத்தில் உட்காந்தோன்னா என்ன வேணும், யாருக்கு யோகம் கொடுக்கக்கூடிய சூரியனோடு உட்காந்துருக்காரு. ஏன்னே அப்பா, அதே புதனும் சூரியன் 10ஆம் வீடு அதிகாரி புதன் அவரே தான் ஒன்றா உட்காந்துருக்கார் லாபத்தில். உட்காரும்போது லாபத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எப்படி நஷ்டம் வரும்? எவ்வளோக்குள்ள ரொட்டேஷன் நிறைய வரும், நஷ்டமே வராது. நஷ்டத்துக்கு இருக்கிற எந்த இதுவுமே அதை கணக்கு காட்டலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ரொட்டேஷனில் வரும்போது ஆப்ரேஷன் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக நஷ்டம் தவிர்த்து லாபம் வந்து அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியும். அது எப்படி பண்ணணும் பண்ணுவாங்க. ஆனால் அரசு விஷயங்களில் மட்டும் ட்ராகான் தான் எப்படியே தான் போயிட்டு இருக்கோம், ஒரு மாற்றமும் வராது. அது வாட்டு எடுத்துகிட்டு போட்டோம். நம்ம நாட்டில் ஒரு அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோதான். நம்ம இம்சப்படுத்தாமல் இருக்காங்களா, அவ்வளோதான், விட்டுருங்க, அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆனால் வெளிநாட்டுக்காரர் நம்ம சாப்பிட்டு போகணும், அப்படியே ஏமாற்றி நாடை அந்த எடுக்க மாட்டான். இன்னும் இன்வேடர்ஸ் இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவங்க சுதந்திரம் தான். இந்த அவ்வளோ சுதந்திரம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த மாதம். ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரேடில் எல்லாம் நம்பர் 1 இருப்பீங்க. ரொட்டேஷனுக்கு பணம் நிறைய வரும். ஆனால் பொட்டியாக போய் அவங்க எங்கேயோ போய் உட்காந்துட்டுரும். அது ஒரு சாமர்த்தியம் கொண்டு வந்துடுவீங்க வெளியில். எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த அரசு தொடர்புடைய தொழில்களில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். ஆனால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி பழையபடியே வந்துடுவீங்க. அதுவும் சொல்லிவிடுறேன். பழையபடி சால்வ் பண்ணி வேறு இடத்துல மாற்றங்கள்லாம் கிடைக்கலாம், இல்லை பழையபடியே இருக்கலாம். எந்த நீதிமன்ற விவகாரங்கள்லாம் ட்ராகன் ஆகும், ஒன்றுமே நடக்காது. அதே மாதிரி அரசு தொழிலெலாம் அப்படியே நிற்கும். எந்த விதமாக பேப்பர் டீலிங்ஸும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, ஏன் அப்படி என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை, அப்படி தான் இருக்கும். ஆனால் இதுக்காக வந்து வியாபாரம் இருக்கிறதோ தொழில்களோ அல்ல சம்மந்தப்பட்ட செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய பகுதி நேர இதுக்குள்ளோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒன்றும் குறையாது, சிறப்பாக இருக்கும், எதுவுமே பாதிக்காது. வேலை வாய்ப்புகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிடைச்ச வரைக்கும் ஒரே சமயத்தில் நல்லா தொழிலையும் பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் தானே எல்லாமே. அதனால் இந்த இடத்துல வேலை செய்யணும். அடிமை தொழிலெலாம் கொஞ்சம் பாதிக்கும். ஏன்னா அடிமை தொழில் பண்ணுறவனுக்கு இன்னொரு வேலை தெரியாது, அதே டெக்னிக் தான். அதனால் அவளுக்கெல்லாம் வந்து எதிர்பார்ப்புகள் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். புதுசாக இன்னோவேட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி வியாபாரங்கள் நிறைய பெருக்க முடியும். அது வியாபாரம் தொடர்பு பண்ணிக்கணும். அடிமை தொழில் பண்ணுற அத்தனை பேருமே வியாபாரத்தை ஏதோ ஒரு பங்கு ஒரு விஷயத்தை தொடர்பு கொண்டு இருந்தால் தான் உங்களுக்கு பொறுத்த இன்கம் நிறைய வரும். அது வெளிநாட்டில் சிஸ்டம் அப்படி தான், இங்கே மாதிரி இல்லை. அந்த சிஸ்டம் நம்ம நாட்டில் வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன்னா வியாபாரம் வெறுமனே ஒரு கை நீட்டி சம்பளம் வாங்குற இடத்துல போனோம்னா எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும்? முடியாது. அது தப்பான ஒரு அசம்ஷன் அது. ஸோ அதனால் கூட்டு முயற்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஷேரை இன்வெஸ்ட் பண்ணாலோ சம்பாதிக்கணும், டெபாசிட் பண்ண ரொட்டேட் பண்ணாலோ எது பண்ணாலுமோ 304 மடங்கு ஆகும். கேம்பிளிங் 0. தவிர கேம்பிளிங் போனால் 0 ஆகிடும். அது சொல்லணும், ஆனால் சொல்கிறது இல்லை. அது சமயத்தில் உங்களுடைய சொத்துக்கள் பத்துகள் வில்லங்கள் வரும். வில்லங்கள் வந்தப்புறம் தான் அது முறியும். அது ஆட்டோமேட்டிக்காக வில்லங்கத்தை ஒரு தூக்கி கொடுத்துட்டு அப்படியே முறிப்பார். ஏன்னா ப்ராபகண்டா பண்ணுறது இது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு புதனுக்கு. அதனால் வேணுட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு பயமுறுத்துட்டு சால்வ் பண்ணுவார். அதே சால்வ் ஆகிடும். இதெல்லாம் எதுக்கு இந்த சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அதிக மூவ்மெண்ட்டே கிடையாது, அப்சர்வேஷன் இருக்கார். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்படியே நிற்கும், ஒன்றும் மாற்றம் கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்படியே பொழுது போட்டுருவாங்க, போவாங்க, அதுவும் நாடு ஆளுவாங்க போவாங்க, ஒன்றுத்துக்கும் 0. நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள்ன்றது பொறுத்த வரைக்கும் நாட்டை ஆள்றாங்களோ இல்லையோ, நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி வியாபாரம், அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம பணம் போட முடியாது. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது வெளிநாட்டிலே இப்போ உண்மையாக இருக்கலாம், ஃப்ரீடம் இருக்குது, நிம்மதியாக இருக்குன்னா அங்கே இதோட மோசமாக தான் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம நிம்மதியாக வாய் நமக்கு ஜாஸ்தி இங்கேயே இருக்குது நல்லது. இங்கே சம்பாதிச்சு போட்டுட்டு ஹாப்பியாக இருக்கிறத வச்சுக்கலாம். விலைவாசி அதிகமாக இருக்க ஒரு புண்ணாகட்டி அழுவாது அதிகமாக இல்லை, அது அந்த மாதிரி பணம் வரும். விலைவாசி சொல்கிறது கேவலமானது பொறுத்த வரைக்கும்.
இது தகுந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை உண்டாக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டாகுது. அதுக்கு தான் அது தேவைகள் அதிகம் உண்டாகும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வருமானத்தை பெருக்கிறதுக்கு அதுக்கு உண்டான சோர்ஸ் ஆஃப் வழியும் வச்சுருக்கு. இந்த மாதம் நல்லா சம்பாதிக்கலாம், அனுபவிக்கலாம். உடம்புல வியாதியெல்லாம் சோம்பேறித்தனம் வரும், அது இங்கே பார்த்துக்கோங்க. ஸ்லக்கிஷ்னஸ் வரும். அதே விதத்தில் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாட்டு கை ஆட்டம் இருப்போம். அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இழக்கக்கூடிய பாக்கியம் வரும். அதனால் நம்ம சுறுசுறுப்பாக எப்போதும் இருக்கிறது. இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அமைப்பு நிச்சயமாக ஆடி மாதம் வந்தாலும் கூட ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆடி மாதம் பார்க்க மாட்டேன்றது கிடையாது. ஆடி மாதம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொட்டேஷனில் வரும்போது இந்த ஃபைனலைஸ் பண்ணும்போது ஆடி மாதம் ஃபைனலைஸ் பண்ணி ஆவணியோ அல்லது பின்னாடி ஒரு மாதத்தில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் ஆகும். இப்படி ட்ராக் ஆன் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதம் ஆடி. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் இது அமைப்பு தட்சிணாயன புண்ணியகால ஆரம்பிச்சிருது. அதனால் உங்களுக்கு மாறுதல் வருது, அயனங்கள் மாறுறதுனால எல்லா அமைப்பும் கடகடாக முடிச்சிடும். எப்படி அக்கௌண்ட்ஸ்லாம் முடிக்கிறீங்க இயர் ரெண்டு இந்த வருஷம் ஏப்ரல் புதுசாக ஆரம்பிக்கிறது முன்னாடி மார்ச்சில் எல்லாம் கணக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த அயனம் மாறும்போது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது என்னமோ அவளை கேட்க வேண்டிய விஷயம் தான் அது. ஸோ அமைப்பில் மாறும்போது எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ ஜீவனத்தில் சரி, வியாபாரத்தில் இதோ 10 ரூபா வந்தால் அப்போ வந்தது போதும், நஷ்டமாக வந்து அப்படின்னு நினைப்பை விட்டுடுங்க. ஏன் இப்படி வரக்கூடாது? அந்த எண்ணத்தை உத்வேகம் வரணும். முயற்சி பண்ணி செயல்பாடுங்க, நிறைய பணம் வரும். இந்த இதில் இருக்க நம்பிக்கை வேணும். இன்னொன்று அவன் ஏமாத்திட்டு என்ன பண்ணுறது, இப்படி ஏமாற்றி என்ன பண்ணுறது அப்படின்னால பார்த்துக்கணும். நம்ம ஏமாறாமல் எப்படி இருக்கணும் அது மாதிரி நினைங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வியாபாரத்தில் அப்படி முன்னு போட்டு பெரிய ஆளாகிறதுக்கு அமைப்பு உங்களுக்கு கொடுக்குறாரு. சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்தேனால் 17/7/2024 16/8/2024 வரை உண்டான மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதும் 12ஆம் அதிபதியான சூரிய பகவான் 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனாலே உங்களுடைய செலவுகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்திற்கு, அதாவது 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறது நினைத்த காரியங்கள் நினைத்த காலத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு உடல்நல பிரச்சனை கொடுத்தாலும் குரு பகவான் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல சேர்ந்து குரு மங்கள யோகத்தை உண்டு பண்ணுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக குரு பகவான் தனித்த குருவாக இருந்தார். இப்பொழுது பார்த்தாலேயானால் குரு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்குறது. ஏன்னா தனித்த அந்தணன் பாழ் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் தனித்த அந்தணனாக இருக்கிறத விட செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்த எல்லாருன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி அடைகிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு எதாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனாலே அதாவது வெளி மாநிலத்தவர், வெளி மதத்தினர், வெளி நாட்டினர் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்கள் மூலியமாக ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது.
இந்த மாதத்தில் பார்த்தேனால் 9ஆம் இடம் வலுப்பெற்று போய் 2 கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் உங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது மேல் படிப்பு படிக்கணும்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் வரப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பண வரவு செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனகாரகன் தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் சுப செலவுகளாக அமையும். ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் அவருக்கு 4ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சுக்கிரனை பார்க்கறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் சுப செலவுகள் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை செவ்வாயை பார்க்குறார். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலை மூலியமாக நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போட வேண்டி இருக்கும். அதாவது தள்ளி போடணும் அப்படின்னா சில நாட்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அந்த காலங்கள் சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னியா ராசிக்காரர்களுக்கு 27 ஜூலை மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு மாலை ஒரு 5:30 மணியிலிருந்து 28, 29 இந்த 2.25 நாள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. புது முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். கன்னிராசி நேயர்கள் பார்த்திங்கனாக்க இப்போது ஏற்பட்டிருக்க குரு பயிற்சி ரொம்ப விசேஷமாக அவங்களுக்கு இருக்குது. இப்போது யோகம் கொடுக்கக்கூடிய அந்த குருவும் செவ்வாயுமே சேர்ந்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். 9ஆம் இடத்துல குரு இருக்கார், கூட செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நற்பலன் தான் நடக்க போகுது உங்களுக்கு. இருந்தாலும் உங்கள் ராசியிலே கேது இருக்கனால சில நேரங்களில் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இருக்காது. கொஞ்சம் தயக்கம் தாமதம், கொஞ்சம் குழப்பங்கள், உடம்பு ஒத்துக்காமல் போகிறது, இது மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. அதில் மீறி நீங்கள் வரணும். அதெல்லாம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் தைரியம் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மனைவியோ இப்போ பெண்கள் வகைன்னு சொல்லலையா, மனைவி சகோதரி தன்னுடைய மகள் அந்த மாதிரி பெண் உறவில் முக்கியமான உறவு இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது அவங்களெலாம் நீங்கள் அனுசரித்து நடக்கணும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண உங்களுக்கு பல வழிகளில் உதவிகள் சேரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய இடங்கள் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படும். இந்த இடம் போகணுன்னு நினச்சிருப்பீங்க, அது ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே போகும். இப்போது உள்ள நேர காலங்களில் அந்த இடத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரையும், எதிர்பாராத சந்தர்ப்பம் வரையும். ஒரு வேலையை போவீங்க, பக்கத்தில் தான் அந்த ஊர் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டுமே, பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடலாமே, உடனே கிளம்பி போயிடுவீங்க. அப்போது நீண்ட நாள் அந்த ஆசை நிறைவேறும். கண்டிப்பாக அந்த ஊருக்கு போயிட்டு வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். பிரயாணத்தில் நட்பெல்லாம் நடக்கும். உங்களுக்கு நட்பு உறவுலாம் நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மாறி பிரச்சனை வரும். ஒரு வீடை விற்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, அதை விற்றுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ஒரு சொத்து போய் இன்னொரு சொத்து சேரும். பழைய சொத்தை விட்டு புதிய சொத்து வாங்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே ஒரு முடிவுக்கு வரலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது இப்போது கண்டிப்பாக நடக்கும். முடிவுக்கு வந்துடும். எந்த ஒரு விஷயமும் முடிவுக்கு வந்துடும். ஒரு வழக்கு, ஒரு பஞ்சாயத்தோ இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை நடக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, அதெல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துடும். அதுக்குன்னா நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு. அது மாதிரி பண்ணிவிடுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக பழகிற உறவினர் நட்பு வகையிலையும் மனைவி வழியிலுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கிறனால அதை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதாக சொல்லப்படுது. என்னென்னா லிமிட்டாக பேசுங்க, அதிகமாக பேச வேணாம். விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டு பேசுங்க. மற்ற விஷயங்கள் இந்த காதில் காதில் விட்டு போயினே இருங்க. அப்போது அந்த பிரச்சனை வரத்துக்கு பிரச்சனை பெருசாக ஆகாது. அதுதான் சொல்ல வரேன். அப்போ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வராமல் போயிடும். அப்போ நம்ம காலகட்டத்தில் வந்துடலாம். அதாவது இப்போ விதியை மதியார் வெல்லன்றது இதுதான். ஒரு விஷயம் வரப்போகுதுன்ற போது அதை நம்ம யோசித்து இப்படி பண்ணிக்கிட்டா நல்லது,
இப்போ இந்த ரூட்டில் போகணுமா, இந்த ரூட்டில் போனால் நம்மளுக்கு பிரச்சனை வரப்போன்னு தெரியுதா, சரி வேறு ரூட்டு மாற்றிக்கலாம். இப்படி தான் நடக்கும். அந்த காலத்தில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, போய்ட்டுருப்பீங்க. பெரிய பெரிய விஐபிலாம் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும், இந்த இடத்துக்கு போகாதீங்க, உங்களுக்கு எதிராளி மூலிமா பிரச்சனை இருக்குது இந்த ரூட். அப்படியா, உடனே வேறு ரூட்டை மாற்று அப்படின்வாங்க. உடனே ரூட்டை மாற்றுவாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கே அந்த நல்ல நேரம் வரும்போது உங்களுக்கு தோணும், சரி இந்த ரூட்டு வேணாம், இந்த ரூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் எண்ணங்களும் அப்படி தான். அந்த எண்ணங்கள் படிதமாகக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக விட்டதை பிடிப்பீங்க, இழந்தது மீண்டும் வந்து சேரும் உங்களுக்கு. இது மாதிரிலாம் நடக்க போகுது. பெண்கள் வகையில் அவங்க கை ஓங்கியிருக்கும், பெண்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் அந்த கன்னிராசி பெண்கள் வந்து நல்ல தேவையான விஷயம் நடக்கும், நினச்ச விஷயங்கள். அவங்க காதலில் இருந்தாக்கா அது காதல் வந்து நிறைவேறும், கல்யாணத்தில் வந்து முடியும். அது இல்லாமல் வந்து அவங்க இஷ்டப்பட்ட மன வாழ்க்கை அமையும். அது இல்லாமல் நல்ல வாழ்க்கை, இந்த மாதிரி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இதை செய்யணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே இப்போ நடக்கும். எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது. அதனால் அது மாதிரி வந்தாக்கா அது மேன்மேலும் உங்களுக்கு சந்தோஷம் தானே கொடுக்க போகுது. அது பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுடைய தாத்தா பாட்டி சொல்கிறேன் இல்லையா, அந்த வகையில் அவங்க மூலிமா சில உதவிகள் ஒத்தாசல் கிடைக்கும். அவங்களுடைய சொத்து பத்து இருந்தால் கூட வந்து சேரும். அது இல்லாமல் அவங்கள நீங்கள் பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும். ஒரு தாத்தாவை பாட்டி இருந்தாங்கனாக்கா அவங்க உங்கள்கிட்ட ஆதரவு வருவாங்க, சும்மா வர மாட்டாங்க, சொத்தோடு வந்து சேருவாங்க. நீ உனக்கு இதை வச்சுக்கோ, நான் உன் கூட இருந்துக்கிறேன்னுவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், ஒன்றுக்கு ரெண்டான விஷயம் இல்லையா? நம்மளுக்கு பாதுகாப்புக்கு அனுசரியாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க, அவங்களுடைய சொத்து பத்தும் வந்து சேரும். அப்போது ரெண்டு வகையிலும் லாபம் கிடைக்கும். அதனால் ரொம்ப சந்தோஷமான விஷயமாக நடக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியில் ஏறும்போது இறங்கும்போது எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு தந்தை வழி மூலிமா ஒருத்தர், தந்தை வழினா தந்தையுடைய உடன்பிறப்புன்னு வச்சுங்களேன், சித்தப்பா பெரியப்பாவில் இருப்பாங்க, அவங்க மூலிமா நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எனக்கு சித்தப்பா தான் ரொம்ப பிடிக்கணுவாங்க, பெரியப்பா தான் பிடிக்கணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதே சித்தப்பா பெரியப்பா கஷ்டப்படுத்துறவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்களும் நிறைய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தந்தை வழி உறவில் கூட பிறந்த உடன்பிறப்புகள் மூலியமாக கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். அவங்க வந்து பண்ணுவாங்க. சில பேருக்கு தந்தை இல்லாமல் வந்திருப்பாங்க கிடையாது. அப்போது அதுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்த சித்தப்பா வந்தாலும் சரி, பெரியப்பா வந்தாலும் சரி, தந்தையுடைய அண்ணன்னா பெரியப்பா, தம்பினா சித்தப்பா, அவங்க மூலிமா உங்களுக்கு உதவி வந்து சேரப்போகுது. அதுதான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போது நீங்கள் அவங்க விலை கூட இருந்திருப்பாங்க, இப்போ விரும்பி வந்து இணைஞ்சு உங்களுக்கு நன்மை செய்வாங்க. அது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பொருட்கள் வாங்கல் விற்கிற அது வகையில் நல்ல லாபங்கள் வரப்படும். ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரிலாம் பண்ணலாம். வாணிகம், வர்த்தகம் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, போக்குவரத்து எல்லாமே சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.